தமிழ்நாடு வேளாண்மை துறை மூலம் வழங்கப்பட்ட விதைகள் தரமற்று இருந்ததால் மகசூல் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக திருச்சியைச் சேர்ந்த விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் முழுவதும் புதுக்கோட்டை வம்பன் ஆராய்ச்சி மையம் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட வம்பன் ரக உளுந்து விதைகள் தமிழ்நாடு வேளாண் துறை மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த ரகம் பெரும்பாலும் மானாவாரி விவசாய உற்பத்திக்கு உகந்த செம்மண் மற்றும் சரளைமண் போன்ற விவசாய பகுதியில் சாகுபடிக்கு உகந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. களிமண், வண்டல் மண் போன்ற பகுதியில் விதைக்க உகந்த ரகம் கிடையாது. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 75 டன் விதை 14 பிளாக்கில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. மணிகண்டம் பிளாக்கில் 5 டன்னும், அல்லித்துறை வேளாண் மையம் மூலம் 2.5 டன்னும் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. அரசு வேளாண் மையம் மூலம் வம்பன் 8, வம்பன் 10 விதை பெற்று விவசாயம் செய்தனர். ஆனால் 90% விவசாய நிலப்பரப்பில் மஞ்சள் தேமல் நோயால் பயிர்கள் பாதிக்கப்பட்டு தங்கள் மகசூல் வருவாயை இழந்துள்ளனர். இந்த வம்பன் 8 ரகம் வாங்கி தெளிச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வரையும் எந்த நோய் தாக்குதலும் இல்லை. இந்த பூக்கும் தருணத்தில் பார்த்தா இந்த மஞ்சள் தேமல் நோயின்னு ஒரு நோய் வந்து உளுந்து முழுமைக்கும் அனைத்து பகுதியிலுமே இது பரவி மகசூல் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று திருச்சி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். காப்பீட்டுக்கு அரசு நிதி ஒதுக்காததால் இழப்பீடு பெற முடியாத நிலை இருப்பதையும் அவர்கள் குறிப்பிட்டனர். வெள்ளை ஈங்கிறது ஒரு உட்காந்து அடுத்த செடியில் உட்காந்துச்சுனாக்கா பரவி இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த செடியை பிடுங்கி எரிச்சிருந்தாங்க. அது மாதிரிலாம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஒரு செடி தோன்றுது, ஆரம்பத்தில் ஒரு செடி 10 செடி தோன்றுது, அதை பிடுங்கி எரிச்சிட்டேன். எரித்தாலும் மறுபடியும் அந்த உளுந்த வயலில் ஸ்பிரிட் ஆகிட்டே தான் இருக்குது ஒழிய அதுக்கு எந்த மருந்தோ இல்லை பிடுங்கி எரிஞ்சவனே பாதிப்பு குறைங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு செடி உளுந்துருச்சுனாக்கா எல்லா செடியிலையுமே இதே மாதிரி தான் அந்த 1 ஏக்கர் ஃபுல்லாக 90% பாதிப்பு இருக்குது. இது விதையிலே வர்றதாகத்தான் நாங்கள் விவசாயிகள்லாம் கருதுகிறேன். ஆனால் தமிழ்நாடு வேளாண்மை துறை சரியான ஆய்வு பண்ணாமல் வெள்ளை மூலியமாக பரவுதுங்கிறாங்க. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் மனு கொடுத்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக வேளாண் துறை அதிகாரியிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக திருச்சி செய்தியாளர் சார்லஸ்.